ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதையும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதையும் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போது 15 பல் சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து ப்ரௌனாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய தேவையில்லை, 3 அல்லது 4 ஸ்பூன் சேர்த்தாவே போதும். அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்கும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சூடாறினதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கோல்டு வின்னர் சேர்த்துட்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம், 2 சின்ன பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் வந்து கொஞ்சம் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும், நம்ம வந்து அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த டைமில் வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூளை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு இடைக்கிட கலந்து விட்டுக்கலாம்.
5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து நல்லா சிக்கனோட கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும். நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே நம்ம கறி வந்து முக்கால்வாசி வெந்துடணும். அந்தளவுக்கு ரொம்ப நேரம் நம்ம வதக்கிக்கலாம். கறி முக்கால்வாசி வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழை வந்து நல்லா இவ்வளோ நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் சேர்த்துட்டு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்குறதுலேயே முக்கால்வாசி வெந்துருச்சு. அதனால் நம்ம ஒரு 15 நிமிஷம் இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 15 நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும், நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு வந்து ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம பேஸ்ட்டை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்காமல் அம்மியில் அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.